வீட்டுக்குள்ளே எங்கள் வீட்டை சுற்றி பார்க்கலாமா? இதுதான் எங்கள் கிச்சன் ரூமு. இப்போ புதுசாக எல்லா மாற்றங்கள் நிறைய இருக்கும். ஏன்னா வீட்டு வேலைலாம் நடந்தனால பார்த்தேன். மசாலா பொருட்கள் வைக்கக்கூடிய கப்பு ஐட்டம் எல்லாம் நல்ல மசாலா வச்சுருப்பேன். இப்போ தான் பாத்திரம் எல்லாம் கழுவி வச்சுருக்கேன். இதுதான் எங்கள் கிச்சன், பார்த்துக்கோங்க நல்லா இருக்கான்னு. அடுத்தது எங்கள் ரூமை கட்டித்தரேன். இதுதான் எங்களுடைய ரூமு. இது ஏற்கனவே நான் வீடியோ போட்டிருக்கேன். இது என்னுடைய தையலெல்லாம் ரொம்ப ஒன்றும் கிடையாது, சும்மா வாட்டையை பீட்டியே அடிக்க மாட்டேன்னா. இது வந்து ட்ராயர் மாதிரி எல்லாம் ஒர்க் எடுத்து வச்சுருக்கு. தான் எங்களுடைய ரூமு. பார்த்துக்கோங்க நல்லா இருக்கான்னு பார்த்து சொல்லுங்கள். அடுத்தது வாங்க. அடுத்தது வெளியிடம் ஹால், அது டைனிங் டேபிள், டிவி, சோஃபா எல்லாம் இதில் எப்படி கிடக்குது. எல்லாம் அப்படியே தான் கிடக்குறேன். வேலையை போயிட்டு இப்போ தான் வந்தேன், கொஞ்சம் பின்னாடி தான் வந்தேன். அதுதான் வயிறு மட்டும் பண்ணி பார்க்கணும். அதையும் அழகாக தூக்கு தொடச்சி எடுத்து போகணும். இல்லை என்ன நிலைமையில கிடக்குன்னு எனக்கு தெரியாது. நான் இப்போ நான் போகலை, இப்போ தான் போகிறேன். நாங்கள் இந்த வீட்டு வேலையெல்லாம் தொடங்க வேண்டிய நேரத்தில் எங்கிட்ட வந்து நிறைய இருந்தாங்கன்னா விட்டாலும் நிறைய அமௌண்ட் என்ன வெளியே இருந்து எல்லாம் நிறைய சம்பாரிச்சு கொண்டாந்துட்டாங்களான்னு எல்லாம் கேட்டாங்க. உண்மையை சொல்ல வேண்டாம், எல்லாமே கடன் தான். நான் குழுவில் இருந்தனால எனக்கு அதில் ஒரு சேஃப்டி பைசா கிடச்சி அதெல்லாம் சேர்த்து தான் வெளியே 1-3 லட்சம் ரூபா கடன் வாங்கி நான் இது பண்ணிட்டு வீட்டு லோனாக இருக்குது. நிறைய ஒரு 15-14 லட்சம் ரூபா கிட்ட கடை இருக்குது. எங்கள் வீட்டு ஆளுடைய ட்ரெஸ்ஸு ஒரு வீட்டு தான் எங்கேயாவது போட்டு வைக்கும். அதை நம்ம தான் எடுத்து க்ளீன் பண்ணணும். இதுதான் வெளிப்புறம். இது மேலே உள்ள இது நான் தச்சு போட்டது. இது வந்து ராக்கு தானே இருக்கு பேர். இல்லை நோட்டு புக்கெல்லாம் என் பிள்ளைகிட்ட அடுக்கி வச்சதுன்னு அவள் எப்படி போட்டுருக்கா. என்னுடைய மகள் ரூமை கட்டிதான். இதுதான் என்னுடைய மகள் ரூமு. பார்த்துக்கோங்க, சுற்றி காட்டி தருவா. நேற்று இதுதான் வேலை நடந்துட்டு இருந்து. இது பீரோ இதெல்லாம் நேற்று நான் தான் ஒதுக்கி எடுத்து எல்லாம் கொடுத்துருக்கேன். அவளுக்கு துணி எல்லாம் அவள் தான் மடக்கி வச்சாப்பில்ல. இது அவளோட சின்ன வயசு ஃபோட்டோ எல்லாம் வச்சுருக்கு. அடுத்து இன்னொரு சின்ன வயசு ஃபோட்டோ பீரோக்கு முன்னாடி போயிட்டு நினைக்கிறேன். எடுத்தியா? இன்னும் இங்கே தான் இருக்குது, பீரோக்கு முன்னாடியில் இருக்குது ஃபோட்டோ கொஞ்சம். அடுத்தது என்னுடைய மகன் ரூம் வந்து சும்மா ஒரு காலி கிரவுண்டாக தான் கிடக்கு. எதுவுமே இருக்காது. அப்படின்னா என்னென்ன கட்டில் டைனிங்ஸ் எல்லாம் அதுலேயுமே இருந்து அந்த கிரவுண்ட் ஏமா துணி வச்சுக்கிறாங்க. அவளுக்கு 2 வாட்டி துணி எல்லாம் அழகாக மடக்கி நீட்டாக எல்லாம் வச்சு கொடுத்தேன். இது என் வீட்டுக்காரனுடைய ஃபேன். இது அங்கே எங்கே காட்டுவோம் எல்லாம் மடக்கி வச்சு கொடுத்தேன். இந்த ஆம்பளை பசங்களே இப்படியா எப்படி எனக்கு தெரியல. நான் மடக்கி அழகாக ஃபேண்டு வீட்டுக்குரிய துணி எல்லாமே தனித்தனியாக தான் வச்சேன். ஆனால் அவன் அடுத்தது எல்லாமே குறைச்சி அப்படியே போட்டுட்டான். அதே மாதிரி நான் மறக்கிறேன். இது வந்து மகளுடைய துணி. அவன் நேற்றைக்கு மழை தப்பிச்சு வெளியில் ஒன்று போட்டிருக்கேன். நான் ஒரு ரூம் போட்டு போகல. இது என்னுடைய பொம்மை, என்னுடைய ஹஸ்பண்ட் வாங்கி வந்தது, என் வீட்டுக்காரர் வாங்கி வந்தது, என் ஹைட்டு. இது என்னுடைய பிள்ளையுடைய திருமணத்துக்கு அது எடுத்த ஆல்பம்லாம் என்ன ஆகிடுது. இந்த இதுலாம் அந்த நாங்கள் மட்டும் பார்த்துட்டு போய் வச்சுருவோம். அந்த சாட்டு இதில் எடுத்து வீடியோவில் எடுத்து மாட்டி வச்சோம். அவ்வளோதான். வேறு இடம் இல்லை. இதான் மொத்த 1.5 சென்டாக தான் காணும். மொத்தத்துலேயும் வீடு தான் போட்டிருக்கோம். வெளிப்புறத்துலேயும் இடம் கிடையாது. ஒரு எச்சியோ குப்பையோ தட்டை எந்த ஒரு இடமும் கிடையாது. சரி, இருக்கிற இடத்துல அட்ஜஸ்ட் பண்ணிடலாம். ஆனால் எனக்கு வந்து பழைய சீட்டு வீடு தான் பிடிச்சிருக்குது. இந்த மாளிகை வீடு பிடிக்கல. ஏன்ட்டு பரிமாற்றங்கள் நிறைய இது இருக்குது. ஒதுக்கு பறக்கிறது தொடச்சது அதே ஒரு வேலை ரொம்ப அதிகமாக இருக்குது. சின்ன வீடுனா அந்த ஒரு மொழி மட்டும்தான் உண்டு. அதுக்குள்ளேயே கிச்சன் எல்லாமே அதுக்குள்ளே தான் படுக்கிறது எல்லாமே. அந்த
அந்த வீடு தான் எனக்கு நல்லா பிடிச்சி. வெளியே முற்றத்துலலாம் நிறைய இடம் வந்து செடிகளாக வச்சுருப்பேன். இப்படி கட்டுப்படி ஆகிற கஷ்டமே எனக்கு வீட்டில் அதிகமாக. இப்போ தட்டுப்படி ஆக முடியல, முக்கிய வலி. என்ன பண்ணுறது, வயசாகி வச்சுல. சரி, அவ்வளோதான். பாய்.